வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் அதுலயும் வந்து நம்ம ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய உணவு தான். அந்த மாதிரி அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்மளுடைய உப்பு மிளகுல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 புதுசான ஒரு ரெசிபிஸ் வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து சூப்பரான ஒரு ரோல் வெரைட்டி அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் டெசர்ட் வெரைட்டி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். நம்மளுடைய உடம்புக்கு தேவையான பலு கொடுக்குற மாதிரியான டேஸ்டான ரெசிபிஸ். அதுலயும் வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கும் போது அது டேஸ்ட் இல்லாமலாம் கிடையாது, டேஸ்டா இருக்கக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து நச்சுக்கொட்டை கீரை ரோல்ஸ். ஸோ நச்சுக்கொட்டை கீரை ரோல்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 6, சீரகம் அரை டீஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நச்சுக்கொட்டை கீரை ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இந்த நச்சுக்கொட்டை இலைய வச்சுதான் நம்ம வந்து ரோல் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இதுல சொன்ன கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இது நல்லா ஊற விட்டு 1 மணி நேரத்துக்கு மேல அதை ஃபர்ஸ்ட் மிக்ஸில கொஞ்சம் குறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சு எடுத்த அந்த பருப்பு வகையோட மறுபடியும் காய்ந்த மிளகாய், சீரகம், அப்புறமா வந்து கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதையும் ஒரே ஒரு வாட்டி அரைச்சிட்டு கடைசியா மறுபடியும் தேங்காய் துருவல் அது போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி இறக்கிடணும். ஸோ இதை வச்சுதான் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. இன்றைக்கு சமையலறை பகுதியில் துளசியுடைய பயன்கள்லாம் என்னன்றதை தான் உங்கள் எல்லாருக்குமே நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். துளசியால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுதுன்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை நம்ம சரிவர பயன்படுத்துறதே கிடையாது. துளசி இலைகளை எடுத்துக்கோங்க, அதை செம்பு பாத்திரத்தில் தண்ணி போட்டு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. 8 மணி நேரம் கழிச்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கணும். ஸோ இதை ரெகுலராக 45 நாட்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா புற்றுநோயிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை தள்ளி போடணும், புற்றுநோயே நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணாலே போதும், அதுக்கான பலனை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் 400 நோய்களை நம்ம உடம்புல இருந்து தவிர்க்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்கு. ஸோ இவ்வளவு பயனுள்ள துளசி இலைகளை நம்ம தினமும் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக எல்லா நோய்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. சரணமையப்பா. சபரிமலையில் இன்று பூஜை நேரம். நடை திறப்பு அதிகாலை 3 மணிக்கு. நிர்மாலயம் அதிகாலை 3:05 மணிக்கு. அபிஷேகம் அதிகாலை 3:15 மணிக்கு. கணபதி ஹோமம் அதிகாலை 3:20 மணிக்கு. நெய் அபிஷேகம் அதிகாலை 3:30 மணி முதல் காலை 11 மணி வரை. உஷ பூஜை காலை 7:30 மணிக்கு. உச்ச பூஜை நண்பகல் 12:30 மணிக்கு. நடை சாத்துதல் மதியம் 1 மணிக்கு. நடை திறப்பு மாலை 3 மணிக்கு. தீப ஆராதனை மாலை 6:30 மணிக்கு.
புஷ்பாபிஷேகம் இரவு 7 மணிக்கு, அத்தாழ பூஜை இரவு 9:30 மணிக்கு, ஹரிவராசனம் இரவு 10:20 மணிக்கு, நடை சாத்துதல் இரவு 10:30 மணிக்கு. இன்று மதியம் 1:30 மணிக்கு. யார் நீ? எதிர்பாராத விருந்தாளி. அராஜகத்தை அழிக்கிறதே என்னோட ஜோலி. நல்லவன், படித்தவன், பண்பான, வேலை இல்லாதவன் கூட அவன் தான். நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த துடிச்சிட்டு இருக்கிற ரவுடி அயோக்கிய. நமக்குத்தான் வெற்றி. வெற்றி உங்களது இல்லடா. என்ன வெங்கடேஷ் குஷ்பு நடித்த ஜில்லா ரவுடி கண்டு மகிழுங்கள். இப்ப எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரம் அம்மனுக்கு பூஜை பண்ணி ஆகணும். இதெல்லாம் என்ன? அம்மனோட எல்லா போட்டோவும் எங்க போயிடுச்சு? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன அம்மனுக்கு பூஜை பண்ண விடாம யாரோ தடுக்கிறாங்க. வைஷ்ணவி, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? சீக்கிரம் சீக்கிரம் ஸ்கிரீனை மூடுமா, மூடு. அது வந்து மாமா, நான் பூஜை பண்றதுக்காக. இல்ல இல்ல இல்லம்மா, இப்போதைக்கு நீ பூஜையே பண்ணக்கூடாது. கிரகணம் நடக்கும்போது பூஜையே பண்ணக்கூடாது. வைஷ்ணவியை பூஜை செய்ய விடாமல் தடுக்கிறார் சிவகுமார். என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறாள் வைஷ்ணவி. இதுக்கு பேருதான் புத்திசாலித்தனம். இதெல்லாத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கம்மா. இதெல்லாம் மானிட பிறவிக்கான ரகசியங்கள். தேவலோகத்துல இதெல்லாத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுமா, நான் தண்ணிக்குள்ள இருந்தே நெய் எடுக்கிறவன். வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். இன்னைக்கு நம்மளோட சமையல் அறையில பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு ஆயில டாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்கொட்டை கீரை வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சக்தி இருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் ஆட் பண்ணிக்கிறனால சீரியல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே தரக்கூடிய ரோல்ஸ் மைதா மாவு வச்சு அப்படிலாம் செஞ்சு தரத்துக்கு பதில் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதில் வந்து உப்பு நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே போட்டிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் இதில் நம்ம டாஸ் பண்ணும்போது ஆயில் லைட்டாக விட்டு தான் டாஸ் பண்ண போகிறோம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கீ ஃப்ளேவர் வேணால் அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் டோனே பாருங்கள். இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் காத்துட்டு இருக்குன்றதை பாருங்கள். நம்மளோட உணவே உயிரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய். நம்ம வீட்டில் வந்து சுரைக்காய் வந்து கூட்டு பொரியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுரைக்காய் வந்து 90% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ABCD, B1, B2 இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறதுனால நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து சுரைக்காவை சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன ஸ்டொமக் அப்செட் இந்த மாதிரி சின்ன சின்ன கோளாறுகள்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு வெரைட்டி தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஃபயர்லெஸ் குக்கிங். ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகு ஒரு சின்ன பிரேக். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில்
அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக சமமாக எல்லாவற்றிற்கும் வேண்டுங்கிற நலன்களை எல்லாம் அருளக்கூடியவள் அம்பிகை. அந்த அம்பிகை எப்போதும் இறைவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு உண்டு. ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வேண்டுதல் பலிக்க வேண்டுமானால் 18 படியிலிருந்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். 18 படியில நீ வேண்டுதலை சொல்லிட்டன்னா உன்னோட வேண்டுதல் ஐயப்பன் காதுகளுக்கு நேராக போய் சேர்ந்துவிடும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். எல்லாருமே சேர்ந்து ஒரு நோக்கமா இது செய்யறதுல ஒரு சக்தி, ஒரு நன்மை இதுல இருக்குது. அதனாலதான் எல்லாருமே எந்த ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுன்றது ஒரு முக்கியமான தன்மையா எல்லா கலாச்சாரத்திலும் இருக்குது. இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். இந்த குழந்தை சாந்தாவுக்கும் சுமனுக்கும் பிறந்தது இல்ல. நீங்க பச்சை பொய் சொல்றீங்க. உங்க பொண்ணு தலைமையில கை வச்சு நீங்க பொய் சொல்றீங்களா? இல்ல, நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்க பொய் சொல்றீங்கம்மா. நீ பெத்த பொண்ணு தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி பொய் சொல்றீங்க. உனக்கு பயமா இல்லையாமா? ஒரு அம்மா பொண்ணோட உறவுதான் இந்த உலகத்திலே புனிதமான உறவுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் குழந்தைய பெத்தெடுத்த அடுத்த நிமிஷம் உன்னோட மடியில கொண்டு வந்து அதை போட்டேன். என் புள்ள தேவ உண்மையிலே பெத்தெடுத்தது யாருன்னு தெரியுமா? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. நிதானமாய் 25 நொடிகள், பதிலளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினாவிடை போட்டி. தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் வந்து கீரை வச்சு ரோல்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்வீட் வெரைட்டி டெசர்ட் தான் காத்துக்கிட்டு இருக்கு, லட்டு. ஸோ இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இதுவும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். ஸோ ஆரோக்கியமான ஒரு லட்டு வெரைட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஓட்ஸ் லட்டு. பொட்டுக்கடலை ஓட்ஸ் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப், ஓட்ஸ் 1/2 கப், துருவிய வெல்லம் 1 கப், முந்திரி தேவையான அளவு, பாதாம் தேவையான அளவு, பிஸ்தா தேவையான அளவு, ஏலக்காய் சிறிதளவு. பொட்டுக்கடலை ஓட்ஸ் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துருக்குறீங்க. ஸோ இந்த இதில் வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம லைட்டாக கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா டாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறுமனையும் அப்படியே பொடி பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் வந்து வெல்லம் தான் போட போகிறோம். வெல்லத்தையும் நல்லா துருவையோ இல்லைனா நீங்கள் இடித்து பொடியாக வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நெய், அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி, பிஸ்தா, தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னும் போது நார்மல் தேங்காவே நீங்கள் தவால போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரையான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து பொட்டுக்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்ட் அதே மாதிரி ஓட்ஸ் வந்து டயட்டில் வந்து நிறைய கலரிஸ் வேண்டாம் அப்படின்றவங்களுக்காக எடுத்துக்கக்கூடியது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்ஸ் வந்து ஓரளவு நீங்கள் கரெக்டான லெவலில் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகபட்சமாக சாப்பிடும் வீக்னஸ்க்கான வெல்லம். ஸோ இந்த வெல்லமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டிங், ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு இதுவே நல்ல ஒரு ஸ்டிஃப் வந்து கொடுக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த வெல்லமே உங்களுக்கு அது கொஞ்சம் உருக உங்களுக்கு அந்த பாண்டிங் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவருக்காக நம்ம உருக்கி வச்சுக்கக்கூடிய நெய் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையானது. ஏன்னா சர்க்கரைனாலும் உடம்புக்கு கெடுதி,
வெல்லம் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதனால ஒரு இதுவும் இல்லை. சாப்பிட வைக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் கூட சின்னதாக பொம்மை மாதிரிலாம் கூட செஞ்சு தரலாம். ஸோ நம்மளுடைய ஃபயர்லெஸ் குக்கிங் ரொம்ப நேரம் ஆகல பாருங்கள். பொட்டுக்கடலையே நீங்கள் கிரைண்ட் பண்ணணும், ஓட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணணும், அண்ட் வெல்லத்தை பொடிச்சு வைக்கணும். அப்புறமா நட்ஸ் வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஈவன் முழுசாக இருக்கிறத லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி கையில் பொடிச்சாலும் ஓகே, இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தாலும் ஓகே, இல்லை முழுசாக ஒரு சில பேர் ஒரு இதில் ஒரு பாதாம், ஒரு முந்திரி, பிஸ்தா அப்படின்ற மாதிரி முழுசாக வச்சாலும் ஒரு பக்கம் ஒரு இது வச்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே பொட்டுக்கடலை அதோட சேர்ந்த ஓட்ஸ் ரொம்ப ஹெல்தியானது. ஸோ நம்மளுடைய லட்டு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சுட சுட இதில் சொல்லவே முடியாது. ஸோ ஃபயர்லெஸ் குக்கிங் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஸோ ரீகேப் சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த டியூரேஷன்லேயே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு ரீகேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஓட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா ஓட்ஸ், இதை வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு இந்த வெல்லத்தோடு சேர்ந்து நீங்கள் நல்லா சேர்த்து பண்ணும்போதே உங்களுக்கு அந்தலேயே கொஞ்சம் பாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டு அதுக்கேற்ற மாதிரி பிடிக்க வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் போடக்கூடிய நட்ஸையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணிங்கன்னா சுவையான குயிக்காக செய்யக்கூடிய நம்மளுடைய பொட்டுக்கடலை ஓட்ஸ் லட்டு ரெடி. ஸோ நம்மளுடைய பொட்டுக்கடலை ஓட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஸ்வீட் டெசர்ட். அண்ட் நீங்கள் வந்து வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உடைத்த கடையில் வச்சு அழகாக சூப்பரான ஒரு லட்டு செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னும் ஆடட் ஃப்ளேவர் வேணும், நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஒரே நாளில் தீக்கிற மாதிரி, அதாவது அன்றைக்கே காலி ஆகிடும்ன்ற மாதிரியான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகுல மீட் பண்ணுறேன். பாய்.